அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஜிடிஆர்பியில் உள்ள யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படின்னு 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2ஓட புக் நேம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கு. ஸோ இதோட ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர். இந்த புக்கை தான் நீங்கள் அந்த யூனிட் 9 and 10க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் இருந்தால் 100% கொஸ்டின் வந்து நம்ம டிஆர்பியில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆத்தர் நேம் சொல்லிட்டு எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர். இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் மீன். ஸோ அரித்மேட்டிக் மீனிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அதோட ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்க்ரீட் டேட்டா. அந்த அரித்மேட்டிக் மீனில் வந்து டேட்டாஸ் வந்து டிஸ்க்ரீட் டேட்டா வந்து அதோட ஃபார்முலா. ஸோ அரித்மேட்டிக் மீன் ஆஃப் என் அப்சர்வேஷன் x1, x2, x3, etc. xn is defined by x bar equal to x1 plus x2 plus x3 etc. xn whole divided by n அப்படின்னு எழுதலாம். பை அந்த டேட்டாஸ் டிஸ்க்ரீட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணிக்கிறணும். பை ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எத்தனை இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிறணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/n. இந்த என்னங்கிற டேம் இங்கே எழுதியிருக்கோம். 1/n இன்ட்டு இந்த டேமை சமேஷன் i வேரியஸ் ஃப்ரம் 1 to n இன்ட்டு xi அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டேட்டா ஆர் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டேட்டாவில் 2 டைப்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். லெட் f1, f2, f3 etc. fn be a frequency of the x1, x2, x3 etc. xn respectively. Then mean x bar equal to f1 into x1 plus f2 into x2 etc. fn into xn whole divided by f1, f2, f3 etc. அந்த x1, x2 வேல்யூஸையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதணும். பை ஃப்ரீக்வன்சி டேட்டா வேல்யூஸை மட்டும் சம் பண்ணி கீழே எழுதணும். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி எழுதிக்கலாம்? சமேஷன் i வேரியஸ் ஃப்ரம் 1 to n fi into xi. இந்த டேர்மை இந்த மாதிரி எழுதலாம். பை டினாமினேட்டர் வேல்யூஸை சமேஷன் i வேரியஸ் ஃப்ரம் 1 to n fi is equal to இந்த டேர்ம் அப்படி இருக்கும். இதுக்கு பதிலாக வேல்யூஸு கேபிட்டல் N அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு டைப். அதான் அதில் செகண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா இஃப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் எஃப் ஆர் லார்ஜ் நம்பர் then the arithmetic mean is x bar equal to a plus 1/n into summation I varies from 1 to n fi into di. So where di is equal to xi minus a அப்படின்னு எழுதலாம். ஏங்கிறது இந்த இடத்துல அசியூம்டு மீன். அதாவது அந்த டேட்டாஸ் இருக்குல்ல ஃப்ரீக்வன்சி டேட்டாவில் அந்த எப்போட வேல்யூஸும் எக்ஸோட வேல்யூஸும் ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு டைப்பில் போடலாம். அதே செகண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸோ ஆர் எப்போட வேல்யூஸோ இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதை செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? தேர்ட் டைப்பு பாருங்கள், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது தேர்டு டைப்பு. ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். The given data continuous frequency distribution, then arithmetic mean is x bar equal to a plus h by n into summation I varies from 1 to n fi into di, where a assumed mean, h length of the class interval, di is equal to xi minus a by h அப்படின்னு எழுதலாம். இந்த கிவன் டேட்டாஸ் வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேட்டாவாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3 ஃபார்முலா தான் நமக்கு வந்து அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருக்கும், செகண்ட் ஒன் வந்து ஃப்ரீக்வன்சி டேட்டாவாக இருக்கும், தேர்டு ஒன் வந்து கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்த இதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அரித்மெட்டிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ property number 1, algebraic sum of the deviation of a set of values from their arithmetic mean is 0. So that is இது எப்படி எழுதலாம்னா summation I varies from 1 to n fi into xi minus x bar equal to 0, where x bar being the mean of the distribution அப்படின்னு இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், the sum of the square of the deviation of a set of values is minimum when the deviation are taken from their mean. That is I varies from 1 to n fi into xi minus a the whole square is minimum when a is equal to x bar. Third one பாருங்க, if x1 bar, x2 bar are the arithmetic mean of n1, n2 observation,
then the arithmetic mean of the combined observation is x bar equal to n1 into x1 bar plus n2 into x2 bar by n1 plus n2 is equal to summation. இங்கே 2 டேட்டாஸ் இருக்கிறதுனால summation I varies from 1 to 2 ni into xi bar by summation I varies from 1 to 2 ni அப்படின்னு எழுதலாம். ஸோ n1 n2ங்கிற அப்சர்வேஷனோட arithmetic mean வந்து x1 bar x2 bar அப்படின்னு எழுதலாம். then the arithmetic mean of the combined observation, இது செப்பரேட்டாக இதோட மீன் arithmetic mean. அப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ண ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் அதோட arithmetic mean வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x bar equal to n1 into x1 bar plus n2 into x2 bar by n1 plus n2 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? Fourth one, if x1 bar, x2 bar, x3 bar, etc. xk bar are the arithmetic mean of n1, n2, n3, etc. nk observation, then the arithmetic mean of combined observation is x bar is equal to n1 into x1 bar plus n2 into x2 bar, etc. nk into xk bar by n1 plus n2 plus n3, etc. nk is equal to summation I varies from 1 to k ni into xk bar by summation I is equal to 1 to n 1 to k ni அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே அந்த அரித்மேட்டிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அந்த அரித்மேட்டிக் மீனில் டைப் 1 ஃபார்முலா பார்த்தோம்ல, டிஸ்க்ரீட் டேட்டா. ஸோ அந்த டைப்பில் உள்ள கொஷினை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைப்பில் உள்ள கொஷினுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. Question number 1, find the mean value of 3, 4, 5, 8, 10. ஸோ இது எல்லாமே டிஸ்க்ரீட் டேட்டா, அதான் ஃபஸ்ட்டு டைப் மாடல். ஸோ அது ஃபஸ்ட்டு டைப் மாடல் டிஸ்க்ரீட் டேட்டானா அதோட அரித்மேட்டிக் மீன் ஃபார்முலா என்ன? அரித்மேட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 எக்ஸட்ரா xn பை n. இப்போ இங்கே நமக்கு டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ 3, 4, 5, 8, 10. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸில் எழுதுங்க, அப்படியே ப்ளஸ் பண்ணி எழுதுங்க. 3 + 4 + 5 + 8 + 10 ஹோல் டிவைடட் பை, ஸோ எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்கேன்? நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து 5, அதனால் 5 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மேலே ஆட் பண்ணால் is equal to 30 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 35 5 கேன்சல் பண்ணால் is equal to 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்க்ரீட் டேட்டா கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு இதுக்கு இப்படி தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இது அந்த டைப் 1 மாடலில் கொஷின் கேட்டானா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டைப் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதையும் சொல்கிறேன். டைப் 2லேயே நான் 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது எப்போட வேல்யூஸோ எக்ஸோட வேல்யூஸோ ரெண்டுமே ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது லார்ஜ் வேல்யூஸ், அந்த எக்ஸ்ஆர் எப்போட வேல்யூஸ் வந்து லார்ஜ் நம்பராக இருந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது எப்போட ஃப்ரீக்வன்சி வேல்யூஸும் எக்ஸோட வேல்யூஸ் 2 டேட்டாஸ் கொடுத்துருந்தா அதுக்கோட ஃபார்முலா இது தான். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ find the arithmetic mean of the following frequency distribution. x ஓட வேல்யூஸ் வந்து 1 2 3 4 5, ஃப்ரீக்வன்சி எப்போட வேல்யூஸ் வந்து 7 10 6 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி வேல்யூஸும் எக்ஸோட வேல்யூஸும் கொடுத்துருந்தா அதோட அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்னது? அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எப்ஐ இன்டு எக்ஸ்ஐ பை சமேஷன் எப்ஐ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸும் அந்த எப்போட வேல்யூஸையும் நான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த டேபிளில் எழுதியிருக்கேன். எக்ஸோட வேல்யூஸு அண்ட் எப்போட வேல்யூஸு நமக்கு ஃபார்முலாவில் இங்கே எப்போ இன்டு எக்ஸ்ஐ எப்ஐ இன்டு எக்ஸ்ஐ அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த எக்ஸையும் எப்பையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 7 வந்து 7 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 2 × 10 வந்து 20, 3 × 6 வந்து 18, 4 × 3 வந்து 12 அப்படின்னா 5 × 4 வந்து 20 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எப்போட வேல்யூஸ் இங்கே சமேஷன் எப்ஐ அப்படின்னு இருக்கா. ஸோ எப்போட வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சமேஷன் எப்ஐ இன்டு எக்ஸ்ஐன்னு இருக்குல்ல, ஸோ இந்த டைமை ப்ளஸ் பண்ணுங்கள். 77 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இதோட வேல்யூஸ் வந்து 77 பை இதோட வேல்யூஸ் வந்து 30, ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா is equal to 2.56 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் மெத்தடு, அதாவது செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸோட டேட்டா ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் கொடுத்துருந்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டு ஃபார்முலா அப்ளை ஆகிற மாதிரி ஒரு சம் பார்ப்போம். தேர்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேட்டா அப்படின்னா ஸோ எப்படி இருக்கும்? ஸோ இந்த கிவன் டேட்டா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஹச்சுங்கிறது இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லிட்டேன், ஏங்கிறது அசியூம்ட் மீன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ டிஐ அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஐனா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை ஹச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சம் பார்ப்போம். கொஷின், find the mean value of the following frequency distribution. Class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. நெக்ஸ்ட் அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இந்த இன்டர்வலில் வந்து 6, 10 to 20ல் வந்து 7, 20 to 30ல் வந்து 10, 30 to 40ல் வந்து 4,
40 to 50ல் வந்து 3 ஸோ வேல்யூஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த வேல்யூஸை நான் அப்படியே டேபிள் ஃபார்மேட்டில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது கிளாஸ் இன்டர்வல் அப்படியே எழுதியிருக்கேன் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இதோட இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூஸை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட மிட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மிட் வேல்யூஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மாதிரி கூட்டி பை 2ஆல் டிவைட் பண்ணால் மிட் வேல்யூஸ் கிடைக்கும். இல்லைனா இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது 10 + 20 = என்னது 30, 30 by 2ஆல் டிவைட் பண்ணால் 15 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அதேமாதிரி 20 + 30 வந்து 50 by 2ஆல் டிவைட் பண்ணால் 25. ஸோ 30 + 40 = 70 by 2ஆல் டிவைட் பண்ணால் 35 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 40 + 50 வந்து 90 by 2ஆல் டிவைட் பண்ணால் 45 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது மிட் வேல்யூஸ், அதாவது இந்த நம்பர்லேருந்து நம்ம மிட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எப்போட வேல்யூஸ் அவனே கொடுத்துருக்கான். ஸோ அந்த வேல்யூஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து D = என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், D = ஃபார்முலா D = di xi - a/h அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். d = x - a/h. ஸோ இதில் ஏங்கிறது நம்ம அசியூம் எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏங்கிறது இந்த இடத்துல 25 அப்படின்னு எடுத்துருக்கேன். கச்சுங்கிறது இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது, 0லேருந்து 10. அப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூஸ் இது தான். இப்போ இதில் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல அப்ளை பண்ணால் 5 - 25 by 10 அப்படின்னு இருக்குமா. 5 - 25 என்ன வேல்யூஸ் கிடைக்கும், மேலே 20ன்னு கிடைக்கும், கீழே 10. கேன்சல் பண்ணோம்னா அதாவது மேலே -20ன்னு கிடைக்கும், பை கீழே 10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். கேன்சல் பண்ணோன்னா -2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் வந்து 15 - 25 by 10. ஸோ -10 by 10ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் -1. நெக்ஸ்ட்டு 25 எக்ஸுக்கு பதிலாக 25, ஏக்கு பதிலாக 25 அப்படிங்கும்போது 0ன்னு கிடைக்கும். 0 by 10 வந்து 0 தான். நெக்ஸ்ட்டு 35 எக்ஸோட வேல்யூஸ் வந்து 35 - 25 by h அப்படிங்கும்போது ஸோ மேலே என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 10 by 10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 10 by 10 = 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 45 - 25 by h. ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் 20ன்னு கிடைக்கும். 20 by 10 கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எப்போட வேல்யூஸும் டியோட வேல்யூஸும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் எழுதிருங்க. 6 2s இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12. 7 × -1 = -7. 10 × 0 வந்து 0 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 4 × 1 வந்து =4 அப்படின்னு எழுதலாம். 3 × 2 வந்து 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த எப்போட வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி டியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 0ன்னு வந்தது. நெக்ஸ்ட் இந்த f × டியோட வேல்யூஸை ப்ளஸ் பண்ணோம்னா -9 அப்படின்னு வருது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேட்டா அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்ன, arithmetic means equal to a plus h into summation fi into di by summation fi. a ஓட வேல்யூஸ் இந்த இடத்துல 25 அப்படின்றது, a is equal to 25 plus h ஓட வேல்யூஸ் கிளாஸ் இன்டர்வல் 10. ஓகேங்களா. இன்ட்டு சம்மேஷன் fi into di. சம்மேஷன் fi di ஓட வேல்யூஸ் என்ன -9 by சம்மேஷன் fi ஓட வேல்யூஸ் வந்து 30. நெக்ஸ்ட் இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணால் 1 3s 3 3s எழுதிக்கலாம். ஸோ 25 இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், -3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை 25 - 3 = 22 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா. ஸோ இந்த 3 டைப்ஸ்லையுமே நான் ஃபார்முலா சொல்லிவிட்டு அது ரிலேட்டடாக சம்மும் சொல்லிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. ஒரு சில அடிஷ்னல் ப்ராப்ளமும் இந்த இதில் பார்ப்போம் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 1, ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு தெரியும் நமக்கு. ஸோ n = 1 2 3 4 எக்ஸட்ரா n. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரையும் இருக்கும், அதுதான் நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த n நேச்சுரல் நம்பரோட அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, இது அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா சம்மேஷன் xi by n அப்படின்னு எழுதலாம். xiயோட வேல்யூஸ் இங்கே xோட வேல்யூஸ் என்னது 1 2 3 4 எக்ஸட்ரா n இருக்கா. ஸோ இந்த டேர்ம் எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸில் எழுதிங்க 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n பை இந்த n அப்படி எழுதிங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸோட ஃபார்முலா n × n + 1/2 பை இந்த n அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணுங்கிற டேர்மை மேலே அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகும்போது 1/n அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கு கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கும், n + 1 இங்கே 1, அதோட மல்டிப்ளை பண்ணால் n + 1 தான் /2 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட அரித்மெட்டிக் மீன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா n + 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். தி மீன் வெயிட் ஆஃப் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இன் a certain class is 60 kg. அதாவது 150 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வெயிட் பார்த்தீங்கன்னா 60 kg அப்படின்னு சொல்லியிருக்கான். தென் மீன் வெயிட் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 70 kg and that of the girls is 55 kg. Find the number of boys and girls in the class அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதுங்களா. டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதோட மீன் வேல்யூஸ் என்ன வேல்யூஸு 60 kg. ஸோ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல, பட் என்ன அதோட மீன் வேல்யூஸ் வந்து 70 அப்படின்னு சொல்லியிருக்கான்.
கேர்ள்ஸோட மீன் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 55 kg அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த கிளாஸில் வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறான். ஸோ இதில் ஆப்ஷன் ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து 100, கேர்ள்ஸ் வந்து 50. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் வந்து பாய்ஸ் வந்து 75, கேர்ள்ஸ் வந்து 75. ஆப்ஷன் சி வந்து பாய்ஸ் வந்து 50, கேர்ள்ஸ் வந்து 100. ஆப்ஷன் டி வந்து பாய்ஸ் வந்து 60, கேர்ள்ஸ் வந்து 90. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணால் 150 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 150. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் எல்லாமே 150 எதை ஆட் பண்ணாலும் நீங்கள் 150 அப்படின்னு வரும். பட் நம்ம அந்த ஃபார்முலா என்ன 2 டேட்டாஸ் கொடுத்துருக்கானா, ஏன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் சொன்னேன். தேர்ட் ப்ராப்பர்ட்டி சொன்னேன். அதாவது N1 N2ங்கிற 2 அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா அதோட அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x பார் ஈக்குவல் டு N1 into x1 பார் ப்ளஸ் N2 into x2 பார் பை N1 N2 சாரி N1 ப்ளஸ் N2 அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், N1 ப்ளஸ் N2ஓட வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேருந்து N1 N2 ஈக்குவல் டு 150 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட மீன் 150 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூஸும் கொடுத்துருக்கான். அதோட வேல்யூஸ் என்னது எக்ஸ் பார் அப்படிங்கிறது x பார் ஈக்குவல் டு 60 kg. நெக்ஸ்ட்டு பாய்ஸோட மீன் வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kg. இந்த பாய்ஸுங்கிறத நான் x1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பாய்ஸோட மீன் வெயிட் வந்து x1 பார் ஈக்குவல் டு 70 kg. கேர்ள்ஸோட மீன் வெயிட் பார்த்தீங்கன்னா 55 kg. அப்போ x2 பார் ஈக்குவல் டு 55 kg. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்ம N1 N2 அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ N1 அப்படிங்கிறது பாய்ஸ், N2 அப்படிங்கிறது கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதிலேருந்து இந்த ஃபார்முலா என்னது, we know that x பார் ஈக்குவல் டு N1 into x1 பார் ப்ளஸ் N2 into x2 பார் பை N1 ப்ளஸ் N2. ஓகேவா, இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும், x பாரோட வேல்யூஸ் தெரியும். x பார் ஈக்குவல் டு 60, N1 தெரியாது, இங்கே x1 பார் தெரியும். x1 பார் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் N2 தெரியாது, x2 பாரோட வேல்யூஸ் வந்து 55 அந்த டைம் எழுதியிருக்கேன். பை N1 ப்ளஸ் N2ஓட வேல்யூஸ் வந்து 150 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த 150ங்கிற டைமை இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 60 into 150 பேருக்குன்னா 9000 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா, 9000 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 70 into N1 ப்ளஸ் இது 55 into N2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம இதை அப்படியே மாற்றி எழுதிருக்கேன். 70 N1 ப்ளஸ் 55 N2 ஈக்குவல் டு 9000. இப்போ நம்ம என்ன பண்ணால், அதாவது இந்த N1 N2ஓட வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏபிசி அப்படின்றதுல இதில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக இதில் நம்ம N1 N2க்கு பதிலாக அப்ளை பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து 9000 வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நான் என்ன எடுத்துக்கேன், 70 into பாய்ஸோட வேல்யூ, 70 into பாய்ஸு அண்ட் 55 into கேர்ள்ஸு. அந்த N1 அப்படிங்கிறது பாய்ஸு, N2 அப்படிங்கிறது கேர்ள்ஸு. இந்த ஆப்ஷன்லேருந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா, இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சிங்கிற ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ், அதாவது ஆப்ஷன் சி என்ன இருக்குது, பாய்ஸ் வந்து 50, கேர்ள்ஸ் வந்து 100. ஸோ பாய்ஸ்க்கு பதிலாக 15 போடுங்க. அதாவது 70 into 50 இதை மல்டிப்ளை பண்ணால் 3500 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 55 into கேர்ள்ஸ், இங்கே 55 into N2 அப்படின்னு இருக்குல்ல, N2ஓட வேல்யூஸ் வந்து கேர்ள்ஸ். அப்போ 55 into கேர்ள்ஸ் இங்கே என்ன இருக்குது 100. அதை மல்டிப்ளை பண்ணால் 55 into 100 ஈக்குவல் டு 5500 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 9000 அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ இதுக்கு நம்ம இதோட ஆன்சர் ரெண்டுமே 9000 வர்றதுனால இப்போ இது ஆப்ஷன் என்ன எடுக்கலாம், ஆப்ஷன் சி எடுக்கலாம். பாய்ஸ் வந்து 50யும் கேர்ள்ஸ் வந்து 100. தப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இதை பார்த்தீங்கன்னா வேறு நம்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த வேல்யூஸ் வராது. இந்த ஆப்ஷன் ஏயோ பியோ சியோ இதில் அப்ளை பண்ணும்போது இந்த 9000 வராது, வேறு நம்பர் தான் வரும். அதனால் ஆப்ஷன் சிங்கிறதுனா கரெக்டான ஆன்சர். Question number 3. The average salary of the male employee in the firm was rupees 520 and that the female was rupees 420. The mean salary of the employees was rupees 500. Find the percentage of the male and female employees. So average மேல் எம்ப்ளாயிஸ் வந்து 520 அப்படின்னு கொடுத்துருக்கான், ஃபீமேலோட வேல்யூஸ் வந்து 420 அப்படின்னு கொடுத்துருக்கான். த மீன் சேலரி ஆஃப் எம்ப்ளாயிஸ், டோட்டல் எம்ப்ளாயிஸோட மீன் வேல்யூஸ் வந்து 500 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் வந்து 2 டேட்டா தான் கொடுத்துருக்கான். ஒன்று மேல் டேட்டாஸ், ஃபீமேல் டேட்டா, 2 டேட்டா கொடுத்துருக்கான். அதோட மீன் வேல்யூஸும் கொடுத்துருக்கான். ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறான். இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிடுவோம். x1 பார் ஈக்குவல் டு 520. x1 பார் அப்படிங்கிறது அந்த மேல் எம்ப்ளாயிஸோட சேலரிக்குல அதோட மீன் வேல்யூஸ் வந்து 520. அதேமாதிரி ஃபீமேல் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 420. அதை x2 பார் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டோட்டல் எம்ப்ளாயிஸோட மீன் சேலரி பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ அதை எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 500. ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாஸ் கொடுத்துருந்தா நம்ம ஃபார்முலா என்னதுவோம், ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு N1 into x1 பார் ப்ளஸ் N2 into x2 பார் பை N1 ப்ளஸ் N2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுலேருந்து எக்ஸ் பாரோட வேல்யூஸ் வந்து 500 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு N1 தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. x1 பாரோட வேல்யூஸ் வந்து 520 ப்ளஸ் N2 வேல்யூஸ் தெரியாது. x2 பாரோட வேல்யூஸ் வந்து 420 பை
n1 + n2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைம் இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ n1 + n2 × 500 = 520 × n1 + 420 × n2. இதிலேருந்து இந்த 500 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 500 × n1 + 500 × n2 = 520 × n1 + 420 × n2. நெக்ஸ்ட் இந்த n2ங்கிற டேர்மையும் n1ங்கிறத ஒரு சைடு கொண்டு வந்து n2 அந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், n1 அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ 500 × n2 - 420 × n2 = இந்த 520 × n1 அப்படிங்கிற இருக்கும். இந்த 500 n1 அப்படி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இதிலேருந்து n2 காமன் எடுத்தால் 500 - 420 × n2 = 520 - 500 × n1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து 500லேருந்து 420 சப்ராக்ஷன் பண்ணால் 80 × n2 அப்படின்னு எழுதலாம். 520லேருந்து 500 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 20 × n1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதிலேருந்து இந்த 20 கொண்டாந்து இங்கே டிவைட் பண்ணிடுங்க, n2 கொண்டாந்து இங்கே டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 2 சார் 4 2 சார் அப்படின்னு எழுதலாம். இதுலேருந்து என்ன எழுதலாம், இந்த டைமை மேலே என்ன இருக்குது 4 அப்படின்னு இருக்கும், கீழே வந்து 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கிறேன். n1/n2 = 4/1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த n1ஓட வேல்யூஸ் வந்து 4, n2ஓட வேல்யூஸ் வந்து 1. ஸோ therefore the percentage of male employees is equal to, ஸோ இந்த நம்பர் 4/4 + 1 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் பாயிண்ட் அவுட் பண்ணால். ஸோ அந்த நம்ம மேல் எம்ப்ளாயிஸ் நம்பர் வேல்யூஸ் என்னது 4/4 + 1 × 100. இதை கீழே ப்ளஸ் பண்ணோம்னா 5 வேல்யூஸ் கிடைக்கும். 4 × 100 வந்து 400 கேன்சல் பண்ணால் = 80. ஸோ 80% அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ n2ஓட வேல்யூ ஃபீமேல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வேல்யூஸ் வந்து 1. ஸோ 1/4 + 1 × 100. இதை ஆட் பண்ணால் 5 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ மேலே 1 × 100 வந்து 100 தான். ஸோ 100/5 கேன்சல் பண்ணால் = 20 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபீமேலோட பர்சன்டேஜ் எம்ப்ளாயிஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. புரியுதுங்களா? Next question number 4. The mean mark of 100 students was found to be 40. அதாவது இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 40. It was found later that a mark 53 was read as 83. இந்த 53 மார்க்குக்கு பதிலாக 83 அப்படின்னு ரீட் பண்ணிங்க, தப்பாக ரீட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா கரெக்டட் மீன் மார்க் இஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுலேருந்து நம்ம கிவன் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ என்னோட வேல்யூஸ் n = 100. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை 100 ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 40. அப்போ x bar = 40. ஏன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாவே அந்த டேட்டாஸ் வந்து டிஸ்கிரீட் டேட்டா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அது டிஸ்கிரீட் டேட்டா தான் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்துடும். அப்போ x bar = 40 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னா x bar = ஃபார்முலா என்னது, x bar = ∑xi/n. ஓகேவா? அந்த எண்ணை இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ ∑x = n × x bar அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூஸ் வந்து 100, x baroட வேல்யூஸ் வந்து 40. இதை மல்டிப்ளை பண்ணால் 4000 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டட் ∑x = 4000 ப்ளஸ் நமக்கு என்ன வேல்யூஸ், கரெக்டான வேல்யூஸ் வந்து 53. முன்னாடி என்ன நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தோம், 83 வந்து நம்ம அதோட சேர்த்து கவுண்ட் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த 83ங்கிற வேல்யூஸை சப்ராக்ஷன் பண்ணிடுறோம். கரெக்டான வேல்யூஸ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறணும், -83ங்கிறத மைனஸ் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் 53 - 83 ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் 30 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அந்த 4000லேருந்து 30 சப்ராக்ஷன் பண்ணிடுங்க, 3970 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ∑xோட வேல்யூஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, therefore x bar = ∑x/n. ∑xோட வேல்யூஸ் இதுதான் கரெக்டான ∑x. அந்த வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கேன். பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 100. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் 397/10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா = 39.7 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? Question number 5. The mean of 30 observation is 23. 30 observation அதோட mean values வந்து 23. 30 அப்படிங்கிறது number of observation. அப்போ n = 30 அப்படின்னு எழுதிக்கலாம். On checking it was found that 2 were wrongly copied as 5 and 9. If the wrong observation are replaced by correct values 7 and 12, then the correct mean is வேல்யூஸ் கேட்குறான். அதாவது அந்த அப்சர்வேஷனில் 5 and 9ங்கிறது ராங்காக காப்பி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ கரெக்ட் அப்சர்வேஷன் அந்த ராங் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த 5க்கு பதிலாக 7ம் 9க்கு பதிலாக 12ம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா கரெக்ட் மீன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ கிவன் டேட்டாஸ்லேருந்து என்னோட வேல்யூ சொல்லிட்டேன், n = என்னது 30. அதோட அந்த நம்பர் ஆஃப் 30 அப்சர்வேஷனோட வேல்யூஸ் மீன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x bar = 23 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ∑x bar = ∑x/n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க, ∑x = n × x bar அப்படின்னு எழுதலாம். என்னோட வேல்யூஸ் வந்து என்னது 30, x baroட வேல்யூஸ் வந்து 23. இதை மல்டிப்ளை பண்ணால் 690 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ கரெக்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ∑x = 690. ஸோ என்னென்ன வேல்யூஸ் வந்து ராங்காக காப்பி ஆகிருக்கு, 5ங்கிற நம்பரும் 9ங்கிற நம்பரும் முன்னாடி காப்பி ஆகிருக்கு. அப்போ அது ராங் வேல்யூஸ். அப்போ அதை மைனஸ் போட்டுருங்க. கரெக்டான வேல்யூஸ் என்னது 7ம் 12ம், அதை இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இந்த ஸோ 690ங்கிற டேர்ம் அப்படி இருக்கட்டும். -5 -9 ரெண்டையும் ஆட் பண்ணால் -14, 7 + 12 ரெண்டையும் ஆட் பண்ணால் 19 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, இதுலேருந்து நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இதை கழிச்சோம்னா என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? -14 -19 இங்கே என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? மிச்சம் 5 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 5 இதோட ப்ளஸ் பண்ணோம்னா 695 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சம்மேஷன் எக்ஸோட வேல்யூஸ். இந்த கரெக்டட் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x/n இஸ் ஈக்குவல் டு இது அந்த சம்மேஷன் எக்ஸுக்கு போல் 695 என்னோட வேல்யூஸ் வந்து 30. ஸோ இதை டிவைட் பண்ணால் 23.17 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.